இந்த அதிகாரம் கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கிய மகா செல்வாக்கு பெற்ற தீரு என்கிற பெனிகே நகரத்தின் வீழ்ச்சியை பற்றி கூறுகிறது. மத்திய தரைக்கடல் பகுதியின் முக்கிய வணிக மையமாக தீரு விளங்கியதால் அதன் அழிவு தர்ஷீஸ் முதல் எகிப்து வரை உள்ள அனைத்து நாடுகளையும் அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் ஆழ்த்துகிறது. தீரு நகரம் அழிக்கப்பட்டு 70 ஆண்டுகள் வரை உலகத்தாரால் மறக்கப்படும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். 70 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்பும். ஆனால் அதன் பிறகு தீரு நகரம் ஈட்டும் லாபம் சுயநலத்திற்காக சேமிக்கப்படாமல் கடவுளின் ஊழியர்களுக்கும் அவருடைய மக்களுக்கும் பயன்படும் வகையில் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் என்று இந்த அதிகாரம் முடிகிறது. அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியிலுள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும்.